எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 2 மினி சோலார் பேனலை சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்து செல்ஃபோன் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு மினி சோலார் பேனலை வச்சு கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன். நோ ரெஸ்பான்ஸ். லைட் மட்டும், இந்த செட்டப்பில் இருக்கிற லைட்டு மட்டும் எரிஞ்சுது. மற்றபடி செல்ஃபோனில் எந்த ஒரு சார்ஜும் ஏறல. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று யூஸ் பண்ணேன். இப்போ வந்து 2 மினி சோலார் பேனலை சீரியஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். வாங்க செல்ஃபோன் சார்ஜ் ஆகுதான்னு கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணால் 2 மினி சோலார் பேனல் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு சோலார், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, நம்பர் 1 நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு சோலார் பேனலில் இருக்கிற ரெட் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த LM780 இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா செட்டப்பில் ப்ளஸில் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மினி சோலார் பேனலோட ப்ளஸ்ஸை வந்து இந்த ப்ளஸுக்கும், அதோட ஃபஸ்ட்டு சோலார் பேனலோட மைனஸை இன்னொரு நம்பர் 2 சோலார் பேனலோட ப்ளஸுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இதுக்கும், மைனஸை இன்னொரு சோலார் பேனலோட ப்ளஸ்லேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பர் 2 சோலார் பேனலோட மைனஸை கொண்டு வந்து இந்த LM780 இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் செட்டப்பில் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்துட்டுருக்கு. எத்தனை வோல்ட் வருதுன்னு உங்களுக்கு காமிச்சிடறேன் அப்படியே. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள். மல்டிமீட்டரில் 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 20 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள். அதிலேருந்து நான் கனெக்ஷன் எடுத்துட்டேன். இந்த மாடல்லேருந்து கனெக்ஷன் எடுத்துட்டேன். டைரெக்டாக நான் மல்டிமீட்டர்லேயே கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணுறேன். 10.66 வோல்ட். ஓகேங்களா? 5 சம்திங் ஒவ்வொரு வோல்ட்லேயும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். 10.65 ஓகேங்களா வோல்ட் வருது. அப்படியே ஆம்பியரும் செக் பண்ணிடலாம். இதுக்கு மல்டிமீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெட் டெஸ்ட் ப்ராபை எடுத்து 10 ஆம்பியர் இருக்குங்களா, இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ப்ராபை இன்சர்ட் பண்ணிவிட்டு திறக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது வோல்ட்டு வருது. ஆம்பியர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே செக் பண்ணிக்கிறேன். ஆனால் பொதுவாக இந்த வோல்ட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வோல்ட்டு செக் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆம்பியர் செக் பண்ணும்போது மேக்ஸிமம் பிரான்ஸ்னா இதில் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா 10 செகண்ட் மேக்ஸிமம். ஓகேங்களா? நம்ம ஓவராக வச்சுட்டே இருந்தோம்னா இந்த மல்டிமீட்டர் போயிடும். ஓகேங்களா? அதனால் வச்சுட்டு மேக்ஸிமம் 1 செகண்ட் 2 செகண்ட் அவ்வளோதான் வச்சுட்டு செக் பண்ணிட்டு உடனே எடுத்துடணும். ஓகேங்களா? இது ரொம்ப கம்மியாக தான் வந்து, அதனால் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். 20 மில்லி ஆம்பியரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? எவ்வளோ எடுத்துன்னு பாருங்கள். 0.05 வருது. சரி, 0.04 ஓகே 5 வருது. ஓகேங்களா? 5 வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிறேன். எத்தனை ஆம்பியர் வருது. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம செல்ஃபோன் சார்ஜ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ கனெக்ஷன் கொடுக்குறேன். மல்டிமீட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாடல், இந்த LM780 மாடலில் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? சிகப்புலையும் மைனஸை
மைனஸ்லேயும் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், வோல்ட்டு வருதுன்றதுக்காக இந்த இண்டிகேட்டர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்து இந்த யூஎஸ்பி கனெக்டர் இருக்கிறது, கனெக்டரில் இந்த செல்ஃபோன் யூஎஸ்பி கேபிளை நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்து என்னுடைய நோக்கியா நார்மல் பேசிக் செல்லை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பாருங்கள், இன்சர்ட் பண்ணவொன்னே என்ன காட்டுதுன்னு பாருங்கள், சார்ஜ் ஏதோ இல்லையான்னு. ஒரு நிமிஷம், கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. இந்த கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நான் சும்மா டெமோ பண்ணுறதுக்காக அந்த கனெக்ஷன் சரியான சும்மா லைட்டாக லூஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பார்த்துக்குறேங்க. ஓகே, இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்ன காட்டுது? சார்ஜ் ஆகிறதுன்னு காட்டுதுங்களா. பாருங்கள், திரும்பி இன்சர்ட் பண்ணுறேன். திரும்பி பண்ணி காட்டுறேன். சரியாக தட்டுதான்னு தெரில, சார்ஜ் ஏறுதுங்க. ஓகேங்களா. நான் என்னுடைய ஆண்ட்ராய்டு செல்லில் வச்சு கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன், சார்ஜ் ஏறுது. ஆனால் உடனே ஏறுமான்னு கேட்டால் உடனே ஏறாது, ரொம்ப நேரம் ஆகும். குறைஞ்சி பார்த்தீங்கன்னா காலைல இல்லை, காலைல வந்து அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வோல்ட்டு கிடைக்காது. இந்த மதியம் மொட்டை வேலை வச்சுன்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் குறைஞ்சது ஆகுங்க. ஓகேங்களா. சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். பாருங்கள், திருப்பி நான் எடுத்துகிட்டு மாட்டி காட்டுறேன். ஓகேங்களா. மாட்ட பாருங்கள், சார்ஜ் ஆகிறதுன்னு காட்டுதுங்களா. சார்ஜ் ஆகிறது, திரும்பியும் காட்டுறேன். சார்ஜ் ஆகிறது. ஓகேங்களா. இந்த மினி சோலார் பேனலையும் யூஸஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா உடனே சார்ஜ் சிங்கிளாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது, சார்ஜ் ஏறாது. அதனால் நோ யூஸ். ஆனால் லைட்டு வேணால் எரிய வச்சுக்கலாம், அந்த எல்இடி லைட் வேணால் எரிய வச்சுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சீரியஸ் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா சார்ஜ் சீக்கிரம் ஏறும். சீரியஸ் கனெக்ஷன் பண்ணிக்கணும். இது 2 இருக்குது, வேணால் 3 கூட போட்டுக்கோங்க. 3 போட்டு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் LM7805, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வோல்ட் ஒரு 15 வோல்ட் இல்லை 18 வோல்ட் அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து மொபைலுக்கு யூஎஸ்பி கேபிள் வழியாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோனு இல்லை நார்மல் ஃபோன் நம்ம கொடுத்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏறாது, ஒரு மொட்டை வெயில் அது மாதிரி நல்ல பவர்ஃபுல்லாக வெயில் அடிக்கும் போது சார்ஜ் நம்ம ஏற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சார்ஜ் ஏறுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா. பேட்டரிஸ் பொறுத்து கொஞ்சம் சார்ஜ், ஏன்னா ஆம்பியர் பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் வருது. சீக்கிரம் ஏறினா 500 மில்லி ஆம்பியர் கண்டிப்பாக வேணும். ஆனால் அது அவ்வளோ வரல, 0.05 ஆம்பியர் தான், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. அதனால் ஃபுல்லாகிறதுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். இது பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு 3 ஃபேக்டர் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனல் ஒர்க் ஆகிறதுக்கு நல்ல ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வேணும் கண்டிப்பாக. அந்த வெப்பத்தில் தான் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக ஆகிடக்கூடாது, அப்பயும் சரியாக ஒர்க் ஆகாது. ரொம்ப கோல்டாகவும் ஆகிடக்கூடாது, ஹீட்டே இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, அப்பயும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சூரிய ஒளி படுற திசையில் படுற டைரெக்ஷன் இருக்கணும். பார்த்திங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா இந்த சைடு அடிச்சிட்ருக்குது, எனக்கு பின்னாடி அடிச்சிட்ருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படி திருப்பி வச்சுக்கணும். சூரிய ஒளி பின்னாடி வச்சுட்ருக்குது, அடிச்சிட்ருக்குது. ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் இந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வச்சுக்கணும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு நல்ல சோலார் எனர்ஜி கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து பேட்டரியில் சேவ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மினி ப்ராஜெக்ட்டுக்காக சும்மா செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஃப்யூச்சரில் முடிஞ்சால் நம்ம வாங்கி நம்ம ஒன்று செஞ்சு பார்க்கலாம், ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு நல்லா ஒர்க் பண்ணால், ஆனால் பெரிய நல்ல குவாலிட்டியான நல்ல 12 வோல்ட்டு அது மாதிரி ரேஞ்சில் உள்ள நல்ல குவாலிட்டியான சோலார் பேனல்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.